மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. எல்லோரும் நோட்டிஃபிகேஷன் ஓரளவு கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு சில ட்ரிக்ஸு நமக்கு தெரிஞ்சால் ஈஸியான வழியில் நம்ம வேலைவாய்ப்பு பெறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது எந்த மாவட்டம் என்ன போஸ்டிங் நம்ம சூஸ் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம வேலை வாங்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அது அரசு வேலைக்கு போகிறது தான் உங்களுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு. இதுதான் எனக்கு குறிக்கோள். அரசு வேலை என்ன வேலை கிடைச்சாலும் நான் போகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நீதிமன்ற வேலைவாய்ப்பு. சரிங்களா? இதற்காகவே நம்ம அஸ்பைரன்ஸ் ஏகப்பட்ட பேர் ஓஏ எப்போ வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. இதை நம்ம ப்ராப்பராக இந்த தடவை நம்ம பயன்படுத்திக்கணும்னா எல்லோரும் நினைப்பீங்க. ஸோ அதுக்கு சில ட்ரிக்ஸு தான் நம்ம தொடர்ச்சியாக காணொலி பண்ணிட்டு வரோம். நம்ம முந்தைய காணொலியில் என்னென்ன கோட்டா இருந்துச்சு, கோட்டானா என்னென்னா ப்ரியாரிட்டி இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக ஓரளவு கட் ஆஃப் குறைஞ்சி வேலைவாய்ப்பு பெறலாம் அப்படின்னு முந்தைய வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம் என்ன போஸ்டிங் நம்ம சூஸ் பண்ணோம்னா நமக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல எந்த மாவட்டத்துக்கு எல்லாமே அதிக வேக்கன்சி, அப்போனா பக்கத்து மாவட்டத்துக்காரங்க கூட அப்ளை பண்ணுற வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் அதை பார்த்துக்குவோம். இந்த எல்லோ கலர் போட்டுறதுக்கு எல்லாமே இந்த 100க்கு மேலே வேக்கன்சி. குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னையில் தான் 181. சரிங்களா? சென்னையில் தான் 181 வேக்கன்சி, கோயம்புத்தூரில் 104, காஞ்சிபுரம் இன்க்ளூடிங் செங்கல்பட்டு 121, நாகப்பட்டினத்தில் பரவாயில்லைங்க 120, அதே போல் சேலத்துலேயும் 120, அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பூரில் பரவாயில்ல 118, திருவள்ளூரில் 106, விழுப்புரம் இன்க்ளூடிங் கள்ளக்குறிச்சி 123. ஸோ இந்த மாவட்டங்கள் எல்லாமே வேக்கன்சி 100க்கு மேலே. அதற்கு அடுத்த போல் 90, 80 என்னென்ன மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம்னா ஈரோட்டில் 79 வேக்கன்சிங்க. சரிங்க, ஈரோட்டில் 79. அடுத்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் பரவாயில்லைங்க, சின்ன மாவட்டம்னாலும் 91 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்ததை போல் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி இன்க்ளூடிங் தென்காசி, அது 2 டிஸ்ட்ரிக்டை சேர்க்கிறது 84 கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை பரவாயில்லைங்க 97 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு சில பேர் நினைக்கலாம், ஸோ நம்ம மாவட்டத்தில் போஸ்டிங் கம்மியாக இருக்குது, ஸோ பக்கத்து மாவட்டத்தில் நிறையா இருக்குது, அப்படி கூட அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படலாம். பக்கத்து நீங்கள் ஏதாவது ஒரு மாவட்டம் தான் பெர்மனெண்ட்டாக சூஸ் பண்ண முடியும். இப்போ திருவள்ளூருக்காரங்க திருவண்ணாமலை தான் அப்ளை பண்ணோன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது என்ன சொல்கிறதுன்னா மறுபடியும் அதே மாவட்டத்தை சூஸ் பண்ண முடியாது. எனி மாவட்டம் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் மல்டிப்புளாக ஒருத்தரே 4-5 மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியாது. அதை மட்டும் அப்ளை பண்ண முடியாது. உங்கள் மாவட்டத்தை விட்டு நீங்கள் வேறு மாவட்டத்துக்கு கூட அப்ளை பண்ணலாம். சரிங்களா? உங்கள் மாவட்டத்துலேயும் அப்ளை பண்ணிட்டு அடுத்த மாவட்டத்துலேயும் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார் இந்த பிடிஎஃப் எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, அப்புறம் டெலகிராம் குரூப் லிங்க்கு நான் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மற்ற மாவட்டத்தில் இப்போ ஒரு சில பேர் நம்மளை மாதிரியே எல்லோரும் யோசித்தாங்கன்னா இப்போ சென்னைக்கு எல்லோரும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்களா? அப்படியும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். சரிங்களா? அப்போ நீங்கள் நம்ம நீங்கள் இந்த டீட்டெயில்டாக உங்கள் மாவட்ட அளவிலான நோட்டிஃபிகேஷனை எடுத்து உங்கள் கம்யூனிட்டிக்கு ஒரு கோட்டா ஒதுக்கியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். உதாரணமாக பிசி முஸ்லீம்னு எடுத்துக்கோங்க. பிசி முஸ்லீமுக்கு ஒரு கோட்டா ஒதுக்கியிருக்கான்னு நீங்கள் பார்க்குறீங்க, இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாவட்டத்தில் பிசி முஸ்லீமே இல்லைன்னா அங்கே பேஸ்ட்டு. அப்போ பக்கத்து மாவட்டத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்ளை பண்ணால் தான் சாலை சின்னது. இல்லை நம்ம ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ பிசி இருக்கீங்க, பிசி முஸ்லீம் இருக்கீங்க, எம்பிசி இருக்கீங்க, டிஎன்சி இருக்கீங்க, எஸ்சி எஸ்சிஏ. அப்போ உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் கம்யூனிட்டிக்கு கம்மியாக இருந்துச்சு இல்லை அப்படின்னா அப்ளை பண்ண வேண்டாம், மற்ற மாவட்டத்து பக்கத்தில் உள்ள மாவட்டம் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிக்ஸு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ அதனால தான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். இது நான் கியூமுலேட்டிவாக மொத்தமாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? மொத்தமாக டோட்டலாக கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பிரேக்கப்ஸாகவும் என்னென்ன வேக்கன்சிக்கு ஃபிளிட்டப்பும் இந்த பிடிஎஃப் இருக்குது. சரிங்களா? உதாரணமாக அரியலூர் பார்த்திங்கன்னா எக்ஸாமினர் சீனியர் ஃபெயிலிப், ஜூனியர் ஃபெயிலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 6 வேக்கன்சி. அப்புறம் கிளீனினஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட்டு வாட்ச்மேன், மசால்ச்சி, நைட்டு வாட்ச்மேன் அவங்களுக்குலாம் 33 வேக்கன்சி. சரிங்களா? இப்போ இன்னமும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா
உங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் சைட்டில் வந்து உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ அது கூட உதாரணத்துக்கு நான் மதுரை மாவட்டத்துக்கு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன், அது எப்படி பார்க்கணும்னு சொல்லிடுறேன். இதுதாங்க இந்த மாவட்ட வாரியாக இல்லை நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஜென்ரல்னால் எல்லா பிரிவினரும் போட்டி போடுவாங்க, ஜென்ரல் ப்ரியாரிட்டினா. அதே போல் ஜென்ரல் பிஎஸ்டியும், அப்புறம் ஜென்ரலில் விடோ கேட்டகரி, சென்ட்ரலில் விமன் கேட்டகரி, ஜென்ரலில் விமனில் டிஸ்ட்ரிக்ட் விடோ கேட்டகரி. ஸோ இந்த மாதிரியும் அவங்க பிரேக்கப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி அதர் தென் பிசிஎம்னா முஸ்லீம் அல்லாதவர்கள், அப்புறம் பிசி முஸ்லீம்னு தனியாகவும் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு கம்யூனிட்டிக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு எம்பிசி டிசிக்கு 2 வேகன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தைரியமாக அப்ளை பண்ணலாம். அதே போல் வந்து விமனுக்கு வந்து கோட்டா இருக்கா, எம்பிசி டிசி விமனுக்கு ஒரு வேகன்சி இருக்குது, அப்போ வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறம் என்ன பார்க்கணும், எம்பிசி டிசியில் விமன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சவங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது, அப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்தை நோட்டிஃபிகேஷனை எடுத்து நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ண. இப்போ உதாரணமாக எஸ்சிக்கு 2 வேகன்சி இருக்குது, அப்போ அவங்க சார் நம்ம கம்யூனிட்டிக்கு 2 வேகன்சி இருக்குது அப்ளை பண்ணலாம். எக்ஸியில் விமனுக்கு 2 கேட்டகரி, அப்போ எஸ்சி பிரிவில் விமன் பிரிவை சேர்ந்த கேட்டகரியில் வரவங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஜென்ரலில் 2 விமனுக்கு 2 4 வேகன்சி இருக்குது அப்படிங்கிற தைரியமாக பண்ணலாம். அப்போ எஸ்சியில் ப்ரியாரிட்டி, எஸ்சியில் வந்து கேட்டகரியில் வந்து ஒருத்தர் வந்து ப்ரியாரிட்டி வச்சுருக்காரு. ப்ரியாரிட்டினா முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழோ, கலப்பு திருமணம் புரிந்தவரோ, முன்னாள் இராணுவத்தினரோ, மாற்றுத்திறனாளி இருந்தால் அப்போ அவங்களுக்கு ஒரு பீரியடில் ஒரு வேட்டை இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அட்லீஸ்ட் உங்களுக்கு உங்கள் கோட்டாவுக்கு ஒரு வேகன்சி 2 வேகன்சி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஈஸியான ஒரு வேலை வாங்குறது. உங்கள் கோட்டாக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு சீட்டே இல்லை, அப்போ போய் அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணி எந்த பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி அதனால தான் சொல்கிறேன், இப்போ நான் உதாரணத்துக்கு மதுரை எடுத்து உங்களுக்கு இந்த ஸ்பில்ட்டை போட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது போக வந்து சிலர் புரியாது, பிசின்னா என்ன, ஜென்ரல் 10, பிசி முஸ்லீம்னா என்ன அப்படிங்கிற மேலே அந்த இது அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி என்ன பிஎஸ்டிஎம்ஏ, ஸோ இது டிடபிள்யூனா டிஸ்ட்ரிக்ட் விடோ. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா சால சிறந்ததாக இருக்குங்க. இப்போ மறுபடியும் வந்து உங்களுக்கு மாவட்ட வாரியாக உங்களுக்கு வேகன்சி ஷோ பண்ணி காமிக்கிறேன், பார்க்காதவங்க மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு எப்படி போய் பார்க்குறது அப்படிங்கிற வீடியோலையும் இப்போ சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்னு வரும், எம்கசிசின்னு போட்டாலே ஃபஸ்ட்டு லிங்க் அதான் வரும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஒரு ஹோம் பேஜுக்கு வரும். சரிங்களா? கீழே வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் 97 இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன், 97 தமிழ் நோட்டிஃபிகேஷன், டிஸ்ட்ரிக்ட் வைஸ்னு போட்டிருக்குல்ல, அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ஃபஸ்ட்டு உள்ளதற்கு கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்னு வரும். சரிங்களா? ட்ராப் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, செலக்ட் பாக்ஸ் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அரியலூரா, சென்னையா, கோயம்புத்தூரா அப்படின்னு சூஸ் பண்ணணும். சார் நான் மதுரைனால நான் மதுரை சூஸ் பண்ணுறேன். மதுரை சூஸ் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகும். ஸோ மதுரையில் வந்து எக்ஸாமினருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, வேகன்சியும் போட்டிருப்பாங்க. உதாரணமாக வந்து நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு தான் நான் அப்ளை பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. அப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ தமிழ்லையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம். நான் தமிழ்லேயே கிளிக் பண்ணுறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து இப்படி ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் வந்து கடைசி வந்துடுங்க. கடைசி வந்தீங்கன்னா அவங்க வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. உங்கள் கம்யூனிட்டி வைஸாக வந்து இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி போட்டிருக்காங்க, இருக்கா, ஒரு 2 வேக்கன்சினாச்சும் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அட்லீஸ்ட் வந்து பிசி இந்த பற்றி பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து பிசி அதர் தென் பிசிஎம். இப்போ இந்த கேஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது வந்து பேக்லாக் எந்த கரண்ட் வேக்கன்சி இல்லை, பேக்லாக் வேக்கன்சி தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம கோட்டா இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து அட்லீஸ்ட் வந்து உங்கள் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வேக்கன்சி, அட்லீஸ்ட் ஒரு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிஎஸ்டிஎம்க்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பிசிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஐடியாவுக்கு வந்துட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் உங்கள் கம்யூனிட்டியில் ஒரு 10 பேர் 20 பேர் தான் வருவாங்க. ஏன்னா உங்கள் மாவட்ட அளவில் தான் நீங்கள் போட்டி போட போகிறீங்க.
டிஎன்பிசி குரூப் 4 மாதிரி 20 லட்சம் 10 லட்சம் பேர் கூட போட்டி போடலை. உங்கள் மாவட்டத்தில் உங்கள் கம்யூனிட்டி உள்ள ஒரு நபர்களோட தான் நீங்கள் போட்டி போடுறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நெளிவு சுழிவுலாம் தெரிஞ்சு ப்ராப்பராக நம்ம கம்யூனிட்டிக்கு கேட்டுக்கா 2 சீட் இருக்குது, அப்போ நம்ம கம்யூனிட்டியில் வந்து 10-20 பேர் வருவாங்க, அவங்கள்ட்ட நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தாலே ஈஸியஸ்ட் வேயில் வந்து நீங்கள் கோர்ட்டில் வந்து வேலை வாங்கிட்டு போயிடலாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலி உங்களுக்கு சிறிதளவேனாலும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால் வந்து அப்ளை பண்ணுறாங்க பொறுமையாக, யாரையும் எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்காம நீங்களே உங்கள் ஃபோன்லேயே ஒரு கம்ப்யூட்டர் மாட்டோம், மினி கம்ப்யூட்டர் நீங்களே எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்காண்டி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்து பொறுமையாக நோட்டிஃபிகேஷன் என்ன போட்டிருக்காங்கன்னு படிங்க. நம்மளுடைய கைடன்ஸும் இந்த மாதிரி வந்து நீங்களே உங்கள் வேலையை பார்க்குற மாதிரி கைடன்ஸ் பண்ண தான் போகிறோம். நம்ம வந்து தொடர்ச்சியாக உங்களுக்காக காணொலி பண்ணிக்கிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க. உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கேனும் தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த காணொலியை மீண்டும் சந்திப்போம். ஸோ நான் கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ரிப்ளை பண்ண நினைக்காதீங்க, எல்லாம் படிச்சுக்கிட்டு தான் வரேன். அடுத்த காணொலியில் அதுக்கான ரிப்ளையும் வரப்போ தான் போகுது. அதே போல் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜெலாம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க இந்த டிஸ்பிளேக்கு வாட்ஸ்அப் சாட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம்.